ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் டெய்லரிங் வேலை செய்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பேக் ப்ளவுஸ்க்கும் லேஸ் மாடல் எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே ஒரு மோட்டிவேஷனல் கேட்டுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருந்து டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, வீட்டு வேலை செஞ்சுட்டு மிஷினில் உட்காந்து தைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எந்திரிச்சு எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சிடணுங்க. முடிச்சுட்டு தான் நம்ம மிஷினில் உட்காரணுங்க. அது மாதிரி உட்காந்து தைக்கும்போது தான் நம்மளால் தைக்க முடியுங்க. அதுவும் நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் தைக்கணுங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, காலையில் எழுந்திரிச்சு அப்போதைக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கும்போது நம்மளால் தைக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும்னு சொல்லி பாத்திரம் கழுவுற வேலை, வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குங்க. அதையே நம்ம மைண்டில் நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் தைக்கிற வேலை தைக்க முடியாதுங்க. இடையில போய் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம போய் மிஷினில் உட்காந்து தைக்கணுங்க. அதுவும் தைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ டிவியோ இல்லை பாட்டோ இது மாதிரி ஏதாச்சும் நம்ம கேட்டுட்டு தைக்கும்போது மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மொபைல் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. மொபைல் பக்கத்தில் இருந்தாவே நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு தோணவே தோணாதுங்க. அதுவும் யூடியூப் வச்சு நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அடிக்கடி நம்ம வீடியோ போட்டுட்டு நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோமா அதோட விட்டுறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது நம்ம பார்த்துக்கலாங்க. நானும் இது மாதிரி தப்பு தாங்க ஃபஸ்ட்டு செஞ்சிட்ருந்தேன். அதனால இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி செய்கிறது இல்லைங்க. ஒரு வீடியோ போட்டுட்டேன்னா அடுத்த வீடியோ போடும்போது தான் நான் பார்த்துட்ருக்கேங்க. மொபைலில் பார்த்திங்கன்னா முக்கியமான கால் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணி நம்ம பேசிக்கலாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேசக்கூடாதுங்க. நமக்கு வேலை இருந்ததுன்னா பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாங்க. பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அது மாதிரியெல்லாம் நினச்சிக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நம்ம பேசிக்கலாங்க. ஆனால் வேலை இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா பேசினோம்னா வேலை நடக்காதுங்க, ஸ்டாக் விழுந்துடும். அதனால நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போதும் கூட பேசிக்கலாங்க. அப்புறம் கஸ்டமர் வரும்போது நம்ம ரொம்ப பேச்சு கொடுக்க வேணாம். அது மாதிரி பேச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு வேலை நின்றுங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அவங்க கொடுக்க வந்தாங்கன்னா என்னென்ன கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டு இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாங்க. நம்ம தேவையில்லாமல் பேசினோம்னா அவங்க நின்று ரொம்ப நேரம் பேசிகிட்ருப்பாங்க. அதனால் பேச்சை கம்மி பண்ணிக்கலாங்க. நமக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். நம்ம போய் நின்று பேசிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வேலை நின்று போயிடும். அதனால நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ கூட நம்ம போய் பேசிக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போதும் நல்லா ஆர்வத்தோடு தைச்சாதான் நம்மளால் தைச்சி எடுக்க முடியுங்க. அதே மாதிரி தாங்க நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நம்ம முடிக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் மைண்ட் செட் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டோம்னா அதே மாதிரி நம்ம முடித்து எடுத்துடலாங்க. வேறு சிந்தனையில் நம்ம தைச்சோம்னா நம்மளால் ப்ளவுஸ் தைக்க முடியாதுங்க. ஏதாச்சும் தப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தைக்கும்போது நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் தகுந்த மாதிரி நம்ம மூவியோ சாங்கோ கேட்டுகிட்டே நம்ம தைக்கலாங்க. அடிக்கடி கரண்டு போனால் ரொம்ப நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். தைக்கிறதுக்கு நம்ம என்ன தான் தைக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியாதுங்க. சும்மா அடிக்கடி கரண்டு போச்சுன்னா என்னடா இது மிஷினில் உட்காந்தோடனே சும்மா போகுதேன்னு சொல்லிட்டு நம்மளால் எந்திரிச்சாவே நம்ம மிஷினில் உட்காந்துருக்கும்போது நம்ம எவ்வளோ வேணாலும் தைக்கலாம். ஆனால் கொஞ்சம் எந்திரிச்சாவே நம்மளுக்கு அந்த மைண்ட் செட்டே மாறிடும். அதனால நம்ம கரண்ட் இல்லாத போது நம்ம வேறு ஏதாச்சும் வேலை, ஹூக் வைக்கிற வேலை, கட்டிங் பண்ணுற வேலை அது மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாங்க. இது மாதிரி கரண்ட் இல்லாதம்போது ஊக்கு வைக்கிறது, கட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் நம்மளுக்கு இருந்ததுன்னா கரண்ட் வந்தோடனே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க தைக்கிறதுக்கு. அந்த கஷ்டம் அவ்வளோக்கு ஒன்றும் தெரியாதுங்க. கரண்ட் இல்லாதம்போது இது மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க.
நம்ம வந்து சீசன் டைம் நல்லா வேலை செஞ்சுட்ருப்போம். அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்ச உடனே 1 நாள் 2 நாள் கேப் விட்டுட்டாவே நம்மளுக்கு வந்து மிஷினில் உட்கார்றக்கு எண்ணமே தோணாதுங்க. அதே மாதிரி நம்ம ஊர்களுக்கு போயிட்டு வந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். மிஷினில் உட்கார்றக்கே தோணாதுங்க. அது மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் அது மாதிரி மொல்லமா தைச்சு நம்ம பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தோம்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 அதுக்கு அடுத்த நாள் 3 அது மாதிரி நம்ம ரெகுலராக எப்பயும் போல் தைக்கிற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் வந்துருங்க. ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து தைக்கவே தோண மாட்டேங்குது அப்படின்னெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் செஞ்சால் தான் அடுத்த முறை வந்து அந்த மிஸ்டேக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுங்க. எப்பயுமே குறை சொல்லாதவங்கள விட குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களோடது நம்ம தைச்சாவே போதுங்க, நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் டெய்லர் ஆயிடலாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு குறை சொல்லும்போது அது எதனால் வருது ஏன் வருதுன்னு சொல்லி நம்ம யோசித்து அது செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்த மாதிரி ஆயிருங்க. எப்பயுமே வந்து சோர்ந்து போகக்கூடாதுங்க. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க நம்மளால் முடியாதோ அது மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடாதுங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து காதுலேயே வாங்கக்கூடாதுங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதனோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்கக்கூடாதுங்க. இது மாதிரி வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே நம்ம இருக்கக்கூடாதுங்க. எப்போவுமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுங்க. அது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா உற்சாகத்தோட இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி தோணுங்க. நம்ம வீட்டில் இருந்து டெய்லரிங் செய்கிறோன்னு சொல்லி நினைக்காம வெளியில் போய் நம்ம செஞ்சோம்னா வீட்டு வேலை முடிச்சுட்டு தானே நம்ம போய் செய்வோம். அது மாதிரி நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் நம்ம மிஷினில் உட்காந்தோம்னா நம்ம வேலை பாட்டுக்கு ரெகுலராக நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்ம எவ்வளோ ப்ளவுஸ்னாலும் நம்ம தைச்சி எடுத்துடலாங்க. ஒரு நாளைக்கு 7, 8 எவ்வளோனாலும் நம்ம மனசு வச்சா நம்மனாலையும் தைக்க முடியுங்க. இது மாதிரி நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நாம் தைக்கலாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணாவே போதுங்க, நம்மளும் ஆர்வத்தோடு உட்காந்து தைக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முறை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.